ஃபீமேல் ஸ்டார் சமந்தா அண்ட் ஃபீமேல் டேரக்டர் நந்தினி ரெட்டி அவர்கள் டேரக்ஷனில் ஒரு தெலுங்கு படமாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன எங்கள் தங்கம் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 34 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, ஒரு ஊரில் அரசியல் செல்வாக்கோட ஊர் மக்கள் எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் மூத்த பையன் பார்த்தீங்கன்னா டாக்டர். அவர் சமந்தாக்காக மொத்த குடும்பத்தையுமே தூக்கி போட்டு சிட்டிக்கு வந்துடுறாரு. தங்கச்சியோட கல்யாணத்துக்காக டாக்டரும் சமந்தாவும் அந்த குடும்பத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த குடும்பம் செம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்காங்க. பட் சமந்தாவோ ஒரு மாடர்ன் லைஃப் வாழ்கிறாங்க. ஆல்ரெடி அரசியல் ரீதியாக அந்த குடும்பத்துக்கு பெரிய எதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சமந்தாவோட பாஸ்ட் அவங்கள பின்தொடருது. இப்படி எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் சமந்தா அவங்க ஃபேமிலியை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றது தாங்க இந்த எங்கள் தங்கம். ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் பிரித்து எடுத்துட்டாங்க. கார்ச்சே சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், பஸ் சீக்வன்ஸ்னு இப்படி ஒரு சீக்வன்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக கொரியோகிராஃப் பண்ணதோட அதை என்கேஜிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. சேம் ஸ்டோரி டெம்ப்ளேட்டில் ஹீரோவை பார்த்த நமக்கு ஹீரோயினி லீடாக வச்சது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் சமந்தாவுக்கு மாசான சீன்ஸ்லாம் வச்சு அவங்கள பயங்கரமாகவே எலிவேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹோம்லி கேர்ள் லுக்கில் சமந்தா சாரி கட்டிட்டு சண்டை போடுற சீன்லாம் ரொம்ப யூனிக்காகவே தாங்க ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மாடர்ன் கேர்ள் சமந்தா ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலிக்குள்ளே போகிற சீக்வன்ஸ்லாம், அங்கே நடக்கிற கலாட்டா, அதுக்கு சமந்தாவோட ரியாக்ஷன்னு கொஞ்சம் ஹியூமரஸாகவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த வீட்டில் சமந்தாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வருவாங்க. அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டன்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கோ ரைட்டிங்கில் அந்த அளவுக்கு வீக்காக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஃபேமிலியோட கலாட்டான்னு கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக உட்காரவே முடியலங்க. ஒரு சர்க்கிள்குள்ளே போய் மாட்ட மாதிரி ஸ்டோரி ஒரே லூப்பில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்த சீனையே மறுபடியும் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து மறுபடியும் அதே சீனை போடுறாங்க. இதனாலேயே ஒரு அயற்சி உண்டாக தான் செய்யுது. வில்லனோ படு வீக்கான வில்லன். அவரோ ஒரு சின்ன கடுகளவு கூட இம்பாக்ட் ஏற்படுத்தாமல் ஒரு சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே கடந்து போகிறாரு. சமந்தா எப்படி இப்பேற்பட்ட வெயிட்டு கையாக மாறினாங்க அப்படின்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். தெலுங்கு படம்ன்றதுனால லாஜிக்கும் படத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி தாங்க எடுத்து வச்சிருக்காங்க. சமந்தா மட்டும்தான் மொத்த படத்தையும் தன் ஷோல்டரில் தாங்கிட்டு போகிறாங்க. இன்னசென்ட்டாக தன் ஃபேமிலி முன்னாடி நடிக்கும் போதும் சரி, தன் ஃப்ரெண்டு கிட்ட அழுற மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணும் போதும் சரி, சேலையை மடிச்சு கட்டிட்டு சண்டையில் இறங்கும் போதும் சரி, எல்லா இடத்துலையும் டாப் நாச் ஆக்டிங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க. மற்றபடி ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க ரோலை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சனா மியூசிக்கில் அவர் ஸ்டைலில் பூந்து விளாண்டுருக்காருங்க மனுஷன். ரெட்ரோ ஸ்டைலில் பிஜிஎம்ஸ்லாம் தெருக்கி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். தமிழ் டப்பிங்கில் சாங் லிரிக்ஸ்லாம் சரியாக உட்காராததுனால சாங்ஸ்லாம் பெருசாக ரசிக்கும்படி இல்லை. சினிமாட்டோகிராஃபி செம குவாலிட்டியான ஒர்க்கே கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக கிளைமேக்ஸில் நைட்டில் வர ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டன்ட் சீக்வன்ஸ், சமந்தாவோட தரமான ஆக்டிங், ரிச்சான சினிமாட்டோகிராஃபி அண்ட் மைண்ட் ப்ளோயிங் மியூசிக். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா யூஷுவல் டெம்ப்ளேட் ஆஃப் த ஸ்டோரி, ரிப்பீட்டேட்டிவ் சீன்ஸ் இன் செகண்ட் ஆஃப், வீக்கான வில்லன் அண்ட் போரான ரைட்டிங். ஓவராலாக சமந்தாவோட இன்னசென்ட் ஆக்டிங் அண்ட் மாசான ஸ்டன்ட் சீக்வன்ஸ்க்காக ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக தாங்க இந்த படம் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஆக்ஷன் ஆஃப் எங்கள் தங்கம். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6 out of 10. தேங்க்யூ கைஸ்.